இதுவரை ஆதரவளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனதார நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம காணொலிகளை தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. இது அரசியலுக்கு பொருந்துமா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஏன் நம்பியிருக்க கூட மாட்டோம். திமுக அதிமுகவை தவிர இன்னொரு கட்சி தமிழகத்துல ஆட்சி அமைக்குமா அப்படின்னு உண்மையிலே பல பேருக்கு ஆசை இருந்தது. ஆனா அது நிறைவேறாத ஆசையாவே போயிருமோ அப்படின்ற எண்ணம் தான் பெரும்பாலான மக்கள் அனைவருக்குமே இருந்தது. அதுதான் மாறி மாறி ஒன்று நான் இருக்கணும் இல்லை நீ இருக்கணும். இந்த திமுக அதிமுக இவங்களுக்குள்ள உள்ள டீலிங் அண்டர்ஸ்டாண்டிங் இத்தனை ஆண்டுகளாக தொடர்ச்சியா நடந்தது. ஆனா மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்டிப்பா மாற்றம் நிகழும், அது அரசியல் ஆயினும் சரி அப்படின்னு 59 ஆண்டு திராவிட கட்சிகளின் சாம்ராஜ்யம் சுக்குநூறாக்கப்பட்டது திரு விஜய் அவர்களால். அவருடைய ஆட்சி இந்த 2 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. இதுல குற்றம் குறைகள் இருக்கா இல்லையா, எப்படி நடக்குது, அதை நிச்சயமா நம்ம பேசுவோம். ஆனா முதல் காரியமா அவரை நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த 2 பிரதான கட்சிகள், நான் இல்ல நீ அப்படின்ற 2 பேரையும், நீங்க 2 பேருமே இல்லப்பா ஓரமா போய் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சதுக்காக நம்ம வாழ்த்திடுவோம். அடுத்த மாற்றம் அதான் அரசியல்ல மாற்றம் நடந்துருச்சு, இனி இதுக்கப்புறம் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா மறுபடியும் நம்ம ஏமாந்துருவோம். நிச்சயமா அடுத்த மாற்றமும் நிகழும். நீ அரசியல் களமானது விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல வந்து நிற்கும். இது எப்படிப்பா இவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்று ஆட்சி அமைத்த விஜய் அவர்கள் பெற்ற வாக்குகள் யாருடைய வாக்குகள்? விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் செலுத்திய வாக்கால் இவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது முற்றிலும் தவறு. நிச்சயமா அவருக்கான ரசிகர்கள் பட்டாளம் பெரும்பாலும் இருந்தாங்க. ஆனால் இந்த டிசைடிங் ஃபேக்டர், இவர் ஆட்சி அமைக்க உறுதுணையா இருந்தது ஃப்ளோட்டிங் ஓட். அந்த ஃப்ளோட்டிங் ஓட் வந்து எப்பவுமே கண்ணை மூடிக்கிட்டு நாங்கெல்லாம் எம்ஜிஆர் கட்சி ரெட்டர்னா ஓட்டு போடுவோம், நாங்கெல்லாம் வந்து ப்ரௌடு கொத்தூஸ் டிஎம்கே உதயசூரியனா ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில இல்லாத ஒரு பாப்புலேஷன். ஏன் இவர்கள் மட்டும்தான் சர்வாதிகாரியா, ராஜாதிராஜன் ராஜேந்திர சோழன் இப்படி மாறி 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 இவங்களுக்குள்ளேயே ஆட்சி பண்ணிட்டு இருக்கணுமா? ஏன் வேற யாரும் வரக்கூடாதா? தமிழ்நாட்டில் புதுசா ஒரு அரசியல் தலைவர் வரக்கூடாதா? ஆட்சி மாற்றம் நிகழக்கூடாதா? வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கக்கூடாதான்னு ஆசைப்பட்ட பெரும்பாலானோர் செலுத்திய வாக்குகளால் திரு விஜய் அவர்கள் என்ற ஆட்சி பொறுப்புல இருக்கார். இந்த ஃப்ளோட்டிங் ஓட் எதை அடிப்படையில் டிசைட் பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பொறுத்து முடிவாகுது. பெரும்பாலும் நம்ம வந்து விஜய் அவர்களை ஆரம்ப காலகட்டத்தில் குறை சொன்னதில்லை. ஏன் குறை சொன்னதில்லை? அதே மாதிரி சீமான் அவர்களையும் பெருசாக நம்ம குறை சொன்னதில்லை. ஏன் அப்படின்னா இவர்கள் இருவரும் ஆட்சி செய்யாத நபர்கள். ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள், வரட்டுமே, அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் தவறில்லையே அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம பெரும்பாலும் மாற்றத்தை விரும்பக்கூடிய அனைவருக்காகவும் நம்ம பேசியிருக்கோம். அது விஜயகாந்த் அவர்களுக்கும் உறுதுணையா இருந்திருக்கோம், அண்ணாமலை அவர்களுக்காகவும் இருந்திருக்கோம், சீமான் அவர்களின் தரப்பு நியாயங்களையும் நம்ம பேசியிருக்கோம். ஏன் நடிகர் என்றாலே அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு இவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டார். 2 மாசம் ஆட்சி பொறுப்புல இருக்கார். இது எப்படி நடக்குது, இந்த அரசாங்கம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது டூ ஏர்லி டு டிசைட். இந்த 2 மாசத்துல பெருசா நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. இன்னொன்னு அவர்களுக்குரிய பொறுப்புகள் என்ன, இதை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டைம் வேணும். டிஎம்கே கட்சியை சார்ந்தவங்க வந்து என்ன இத்தனை கற்பழிப்பு நடக்குது, இத்தனை போதை பொருட்கள் கைப்பற்றப்படுது, இத்தனை சட்ட மீறல்கள் நாடெங்கும் இருக்கே அப்படின்லாம் கேட்குறாங்கன்னா இது அவங்க வளர்த்துவிட்ட பிள்ளைகள் அந்த செயல்களின் வினைதானே தவிர இதுக்காக புதுசா ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் சட்டம் ஒழுங்கு அவர் கையில் இருக்கு. அதுக்கு கவுண்டர் ஆக்ஷன் இவர் என்ன பண்றார், எவ்வளவு துரித நடவடிக்கைகள் மூலியமா இதெல்லாம் அரெஸ்ட் பண்றார் அப்படின்றது இவருடைய ஆட்சியில உள்ள குறைகளை நம்ம சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஸ்டாண்ட் என்ன இந்த அரசியல் களத்துல அப்படின்னா, பெரும்பாலும் சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு ஹனிமூன் பீரியட் 6 மாச கால அவகாசம் கொடுக்கணும் நம்ம புது அரசுக்கு. ஏன் இவங்களுக்கு இன்னும் கூடுதல் 6 மாசம் கொடுக்கணும்? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் 12 மாச அவகாசம் கொடுக்கணும்,
ஒரு வருஷமாவது அவங்களுக்கு அவகாசம் கொடுத்த பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை விமர்சனத்தை வைப்போம். இதுக்காக தான் நான் வந்து பிரஸ் மீட்டே அவாய்ட் பண்றேன் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னா இப்ப பிரஸ் மீட் வைக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் அங்க போனாரு, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா அதை எடுத்து பேசுற மாதிரி வரும். வேண்டாம், அவர் முதல் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை தெரிஞ்சுக்கட்டும், அவங்க பொறுப்புகளை புரிஞ்சுக்கட்டும், அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க செயல்படுத்தட்டும். அவர்கள் செயல்படுத்தும் விதம் நல்லதா இருந்தா பாராட்டுவோம், இல்ல எதிர்நிலையில இருந்தது அப்படின்னா நம்ம அதை எதிர்ப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டா அவர் எடுக்கிறார். இது ஆரோக்கியமான விஷயம். ஆனா டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இந்த ஸ்டாண்டை அவங்க எடுக்கல. அவங்க டே ஒன்ல இருந்தே கதற ஆரம்பிச்சாங்க. ஏன் கதறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்பேஸ் இப்போ வேனிஷ் ஆயிடுச்சு. என்னைக்கு இது ரொம்ப தீர்க்கமா ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது அப்படின்னா டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து கூட ஆட்சி அமைப்போம், விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்போட இருந்தாங்கல்ல, அன்னைக்கே டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை. இது தவறா இருக்கலாம், பட் இதுதான் நிதர்சனமான மக்களின் அபிப்பிராயமாகவும் இருக்கு. வரும் நாட்கள்ல நிச்சயமா நம்ம அதை பார்க்க தான் போறோம். இதுல நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். திரு விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புல இருக்காரு. இவருடைய சித்தாந்தம் எப்படி இருக்கு, செயல்பாடுகள் எப்படி இருக்கு, கொள்கை கோட்பாடுகள் எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயங்களுக்கு இவர் வந்து எப்படி ஸ்டாண்ட் எடுக்க போறார் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. கொள்கை ரீதியா இவர் கட்சியில திராவிடம் என்ற ஒரு பேர் இல்ல, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. இருப்பினும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் கொள்கை முரண்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்களேன், எதுவுமே இருக்காது. இவர்களுடைய கொள்கை தலைவர் எல்லாம் இவருடைய தலைவராகவும் இருப்பார். அதே மாதிரி அவங்க எதுக்கெல்லாம் சரிம்பாங்களோ இவங்களும் சரிம்பாங்க. அது பெரியாரை தூக்கி பிடிக்கிறதா இருக்கட்டும், மும்மொழி கொள்கைகளுக்கு எதிரான நிலையா இருக்கட்டும், மாநில சுயாட்சி அப்படின்ற ஒரு நிலைப்பாடா இருக்கட்டும், பெரும்பாலும் இவங்களுக்குள்ள கொள்கை ரீதியான பெரிய முரண்பாடுகள் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு சில விஷயங்கள் அடிஷ்னலா ஆட் ஆன் பண்ணியிருப்பாங்க. இப்போ டிஎம்கே அப்படின்றது வந்து பெரியாரின் பிள்ளைகள், நாங்க வந்து நாத்திகத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. பிரச்சாரமும் பண்ணுவாங்க. பெருசா அந்த டிஎம்கே கட்சி தலைவர்கள்லாம் கோயில் குளங்கள்லாம் போக மாட்டாங்க. மாஸ்குக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, ஆனால் கோயிலுக்கு பெருசா போக மாட்டாங்க. இந்து மக்களுக்கு எதிரான நிலையவே பெரும்பாலும் இவங்க எடுப்பாங்க. ஆனா ஏடிஎம்கே வந்து அதுல கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வெளிப்படையாவே ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அவங்க கோயில் குளம் அப்படின்னே தெரிஞ்சவங்க, ஆன்மீகம் நாட்டம் இருந்தவங்க. ஸ்ரீரங்கம் கோயில் அப்படின்றது அவங்களுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு விருப்பமான ஒரு ஸ்தலமா இருந்தது. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கடைபிடிச்சாங்க. ஆன்மீக நாட்டம் இருந்தது. நம்ம சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதை முழுமையா ஏற்றாங்க. அப்போ ஏடிஎம்கே கட்சியில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாம் விபூதி பூசுறது, கோயிலுக்கு போறது வெளிப்படையா இருக்கும். ஆனா இவர்களும் பெரியார் இவர்களின் தலைவர் தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. இந்த ஒரு ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருக்காது. இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படியா, டிவிகே எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிவிகேவும் டிஎம்கேவோட ஸ்டாண்டையும் ஏடிஎம்கேவோட ஸ்டாண்டையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறாங்க. பெரியார் அவர்களை கொள்கை தலைவரா ஏத்திருக்காங்க. ஆனா இவங்க சேஃபர் சைடு ஒரு விஷயத்த என்ன சொல்லிட்டாங்க, கடவுள் மறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க ஏற்கல, அதை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே நாங்க ஏற்கிறோம் அப்படின்றது ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. அதே சமயத்துல திருப்பரங்குன்றம்ல ஒரு இஷ்யூ நடந்தது. இந்த இஷ்யூக்காக கோர்ட் ஆர்டரை கூட ஒபே பண்ண நாங்க மாட்டோம், அங்க நாங்க விலக்கேற்ற விட மாட்டோம் அப்படின்னு எவ்வளவு ஸ்டபர்ண்டா இந்த டிஎம்கே அரசு இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அமைந்திருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களும் பல ஆண்டுகளாக என்ன நடைமுறை கடைபிடிக்கப்பட்டதோ அதுவே திருப்பரங்குன்றம் விஷயத்துல எங்க ஆட்சியிலையும் தொடரும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்களா? அப்போ இது என்ன ஸ்டாண்ட் அப்படின்னு பாருங்களேன். ஆட்சியாளர்கள் மாறி இருக்காங்க, பட் அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், பொலிட்டிக்கல் வியூ எதுவுமே மாறல. அப்ப இது மாற்றமா? மாற்றம் தான். என்ன மாற்றம்? சில விஷயங்களை இவங்க கையில் எடுக்கிறாங்கல்ல. இனிமேல் இந்த பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி, கட்சிக்காக லஞ்சம் அப்படின்ற ஒரு நிலை இருக்காது, கரப்ஷன் இருக்காது, ஊழல் இருக்காது. எப்படி நாங்க இந்த திட்டங்கள்லாம் செய்ய போறோம், கிட்டத்தட்ட 30% எல்லா டெண்டர்லையும் லஞ்சமாக, கமிஷனாக 30% செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அந்த தொகை மிஞ்சினாலே நாங்க நலத்திட்ட உதவிகள் எல்லாமே செஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு டிவிகே அரசு வர்றாங்கல்ல. இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனா இது பொலிட்டிக்கல் மாற்றமா?
அப்படின்னு இப்போ நமக்கு புரியாது. இந்த 5 வருஷத்துல அவங்க என்னெல்லாம் செய்றாங்க, எப்படி செய்றாங்க அப்படின்றது இந்த ஃப்ளோட்டிங் ஓட் இருக்குல்ல, இந்த ஓட்டை வந்து மேஜரா ஒரு ஸ்டாண்டுக்கு தள்ளும். சரி, இப்போ விஜய் அவர்களை பாராட்டிட்டோம். எதுக்காக? ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருக்கும் ரெஸ்ட் கொடுத்ததுக்காக. இப்போ ஒரு தனி நபரா அவரை நம்ம குற்றம் சொல்ல வேண்டாம், குற்றம் சொல்லவும் முடியாது. ஏன்னா அவர் என்ன ஸ்டாண்ட்ல இருக்காரு, என்ன பண்ண போறாருன்னு இன்னும் வெளிப்படையா எந்த விஷயமே தெரியல. சில ஸ்பீச்சஸ், சில அறிக்கைகள் அது ஃபார்மலா நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை வந்து அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ், அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ், ஓகே. ஆனா ஒரு தலைவன் கரெக்டா இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருந்தாலே அவரை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வருது. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலானோர் சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து அவர்களுடைய ரசிகர்கள் பட்டாளம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சில கட்சியிலிருந்து வந்த நிர்வாகிகள். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த எம்எல்ஏஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ பிளஸ் அமைச்சர். இந்த மாதிரி நிலையில அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இவங்கள்ட்ட இருக்குமா? இந்த ஆர்வ கோளாறு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல. இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பள்ளிக்கூடத்துல போயிட்டு பிள்ளைங்கள்ட்ட வந்து வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த அமைச்சர் கொடுத்த ஒரு ஆங்கில பேட்டிய லைன் பை லைன் டீகோட் பண்ணி இந்த லைன் தப்பு, இந்த சென்டென்ஸ் தப்பு அப்படின்னு எவ்வளவோ ரீல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவங்களுக்கே ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாத பட்சத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படிங்க ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கும்? அப்ப இது எதுக்காக பண்றாங்க? இது ரீல்ஸ் மோகமா? இது ஒரு இன்சிடென்ட். இன்னொன்னு, கட்சி துண்டை போத்திக்கிட்டு ஸ்கூல்ல போய் இவங்களாவது அமைச்சர் எதுக்காக போனாங்கன்னு தெரியல. இப்போ சமீபத்துல நடந்த அமோனியா வாயு கசிவால் ஏற்பட்ட விபத்து, அது வந்து ஒரு தொழில் நிறுவனத்துல நடந்துச்சு. இவங்க தொழில்துறை அமைச்சரா இருக்கக்கூடியவங்க அங்க போய் எதுவும் பார்க்கல, ஆய்வு பண்ணல, அந்த நிர்வாகிகள்ல எதுவுமே கேட்கல. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த நிறுவனத்தின் பேரை கூட யாரும் வெளியில விடாம வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து ஒரு சிறுபான்மையினர் மதம் சார்ந்த நிறுவனர்கள் இருப்பதால் அந்த பேர் மறைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு. நம்ம அதுக்குள்ள டெப்தா போவேணாம். இவங்க அங்கெல்லாம் ஆய்வுக்கு போயிருக்கணும். எப்படி நீங்க நடத்துனீங்க, எப்படி இத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு. அங்க ஆய்வுக்கு போகாம பள்ளி குழந்தைகளிடம் இந்த துறை அமைச்சருக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அதே மாதிரி இவங்களை மெயினா பாராட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா வைன் ஷாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு பொதுமக்கள் போராடுவாங்க. இல்ல காசு கூட வாங்குறாங்க, அது வெளிப்படையா சொல்ல முடியாதுல்ல. என்னடா நம்மளே ஒரு குடிகாரனா இருக்கோம், குடிகாரனா இருந்துகிட்டு இதை போய் எப்படி வெளிப்படையா சொல்லி சண்டை போடுறது அப்படின்ற ஒரு மனநிலை வரும். மது பிரியர்கள் அது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இதை போய் எப்படி சொல்றது கேட்கறதுன்னு இருக்கும்ல, அதனால இப்படி அராஜகம் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்தது. போன ஆட்சியில செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட வெளிப்படையா ஒரு நிருபர் கேட்டார், எல்லா வைன் ஷாப்லயும் இப்படி வாங்குறாங்களே அப்படின்னு. அவர் எங்க வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் எங்கேயுமே நடக்கலையே. அவர் முக்கியமா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஏடிஎம்கே ஆட்சியில என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே தான் இப்பயும் பின்பற்றப்படுது. புதுசா நாங்க எதுவும் லஞ்சம்லாம் வாங்கலப்பா, எக்ஸ்ட்ராலாம் வாங்கலன்னாரு. எந்த கடையில வாங்குறாங்கன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லுங்கன்னு செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்கும்போது அந்த ரிப்போர்ட்டர் சொல்ற, என் கூட வாங்க சார், நான் கூட்டு போறேன், எல்லா கடையிலும் தான் வாங்குறாங்க அப்படின்னாங்க. ஆனா இதே இந்த ஆட்சியில அந்த ஊழியர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி எங்க மேல வழக்கு பதியாதீங்க, சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காதீங்க, எஃப்ஐஆர் போடாதீங்கன்னு ஒரு போராட்டம் நடத்தினாங்கல்ல. அதுக்கு நிச்சயமா இந்த அரசாங்கம் பாராட்டியாகும். நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர்களின் பட்டாளம், படை இந்த விஜய் அவர்களுடைய சிந்தனைக்கேற்ப நடந்துக்குவாங்களா, நடந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா அப்படி நடக்கல அப்படின்றது நம்மளுடைய அபிப்பிராயம். நாளடைவில் அது மாறலாம். ஸோ மாறலா அவங்களுக்கு வந்து விஜய பிடிக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய சின்ன பசங்க, இன்னைக்கு ஜென்சி அப்படின்னு சொல்றோம், ஓட்டே இல்லாத பசங்க, அரசு துறைகள்ல பப்ளிக்ல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க. ஆனா பப்ளிக்ல பெருசா நியூசன்ஸ் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஈவன் எலெக்ஷன் டைம்ல நிறைய விஷயங்களை நம்மளே முகம் சுளிக்கிற மாதிரி எல்லாம் இருந்தது.
என்னப்பா இவனுங்க இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்தது. ஆனா இப்போ பப்ளிக்ல அப்படி பெருசா விஷயம் வரல. மேபி அது ஊடகங்கள் வாயிலா காட்டப்படலையா, நேரடியா நம்ம கண்ணுக்கு எதுவும் படல. ஆனா பெரும்பாலும் இந்த நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் சில நிர்வாகிகள் போய் லஞ்சம் கேட்டதாலாம் சில குறிப்புகள் வருது. அதே மாதிரி இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கேள்விக்குறியாகுது. இப்போ நீங்க ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆயிட்டீங்க, எல்லாரும் உங்களை நோட் பண்றாங்கன்னா தனி நபரின் ஒழுக்கமும் இனி முக்கியம். ஏன் அப்படின்னா பப்ளிக்கா ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. யாரோ எவரோ பண்றதுக்கு நம்ம விஜய் அவர்களை குற்றம் வர சொல்ல முடியாது. இருந்தாலும் இவர்களை கண்காணிக்க வேண்டியதும் விஜய் அவர்களின் கடமைதான் அப்படின்றத சொல்லுவோம். சரி, இப்ப அண்ணாமலை அவர்களுடைய ரோல் எப்படி இங்க வரும்? இப்போ களம், அரசியல் களம் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு தான் மாறும். நிச்சயமா மாறும். ஏன் மாறும் அப்படின்னா, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டார். காலையில கைது செய்யப்பட்டார். ஈவினிங் வந்து பெயில் வாங்கிட்டு வந்துட்டார். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சமன் 3 முறை அனுப்பப்பட்டது. அவங்க பூர்வீக இடத்துக்கும் போய் அவங்க பெற்றோர்கள்லாம் பார்த்து சமன் கொடுத்துட்டு வந்தாங்க. அவர்கள் யாரும் ஆஜராகல. கிட்டத்தட்ட 9 நாளா அண்ணன் தம்பி 2 பேருமே தலைமறைவா இருந்தாங்க. 2 பேரும் தலைமறைவா இருக்காங்க. இன்னைக்கு வேற ஒரு ஆட்சி நடக்குது. டிஎம்கே பீரியட்ல அசோக் அவர்கள் 1.5 வருஷத்துக்கு மேல தலைமறைவா இருந்தாரு. டைரக்டா கோர்ட்ல ஆஜரானாரு. அதுக்கப்புறம் பப்ளிக்கா நடமாடினாரு. இப்ப இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதே நிலை தொடருது. இந்த விஷயத்துல ஒரே ஒரு உதாரணம் இப்போ இந்த இடத்துல சொல்லணும்னு எனக்கு தோணுது. டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணார். இதை ரிலீஸ் பண்ணதுக்காக டிஆர் பாலு அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார். அவதூறாக என்னுடைய ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்றாருன்னு ஒரு வழக்கு தொடர்ந்தார். அவர் என்ன நினைச்சு வழக்கு தொடர்ந்தார் அப்படின்னா, வழக்கு தொடர்ந்தோம்னா இவங்க வந்து பயந்துருவாங்க, இனி மேற்கொண்டு நம்ம செய்த ஊழல்களை பத்தியோ நம்ம சொத்துக்களை பத்தியோ வெளிப்படையா பேச மாட்டாங்க அப்படின்றதுக்காக அவர் இதை செஞ்சார். அண்ணாமலை அவர்கள் பயப்படல. அவர் பயப்படாம அவர் என்ன பண்ணார், தானே தன் தரப்பு நியாயத்திற்காக வாதாடுகிறேன் அப்படின்னு வக்கீலே இல்லாம அவரே இந்த கேஸ்ல வாதிட்டார். இவர் வாதிட்ட விதம் டிஆர் பாலு அவர்களை நிலைகுலைய வைத்தது. என்னடா நம்மளே மாட்டிக்குவோமே அப்படின்ற மாதிரி. அவர் அதே கோர்ட்ல வந்து அண்ணாமலை அவர்கள் மீதும் சில அவதூறு கருத்துக்களை பரப்பினார். அதையும் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டார். அவர் மனைவி நிறைய சொத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதாகவும், அவங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வைத்திருக்கிற மாதிரி ஒரு தகவல். இதற்கு அண்ணாமலை அவர்கள் சரி என் மனைவி பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு தெரியாது அப்படின்னு இருக்காரு. பேர் கூட தெரியாது, அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அவதூறு தானே பரப்புறீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேள்வி கேட்டதாகவும், அதே மாதிரி கப்பல்கள் 2 கப்பல் 5 கப்பல் இல்ல 2 கப்பல் தான், சொத்து வந்து ஒரு பிள்ளை என் சொத்தையே மறைச்சிங்க உண்மையா அப்படின்னா எனக்கு கணக்கு தெரியல, இப்படி இவரே வாலண்டியரா அவர் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க இந்த கான்வர்சேஷன் வளர வளர நம்ம எக்கு தப்பா வேற ஒரு கேஸ்ல சிக்கிக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வந்ததுக்கு பின்னால எனக்கு அர்ஜென்ட்டா ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் டெல்லி போகணுன்ட்டு அவசர அவசரமா ஓடினார். நீ அடுத்த வழக்கு விசாரணை எப்படி நடக்க போகுதுன்னு பரபரப்பா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கும்போது வழக்கு அவர் வாபஸ் வாங்கிட்டாரு. அவரும் வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இவர் திருப்பி வாபஸ் வாங்கிட்டாரு. ஏன்னா இவர் தன் மீது அவதூறு பரப்பியாதான் அந்த கேஸ் கொடுத்தவரே பின்வாங்கும் போது நம்ம அதில் வாதிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, அப்ப முடிஞ்சு போச்சா. இந்த ஒரு ஸ்டாண்ட் இவர் எடுக்கிறாருல்ல, டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2ன்னு ரிலீஸ் பண்ணாரு. அதை யாராவது ஒருத்தரால இது வரைக்கும் சேலஞ்ச் பண்ண முடிஞ்சா? யாராலையும் சேலஞ்ச் பண்ண முடியல. அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஆதாரபூர்வமா ஸ்ட்ராங் எவிடன்ஸோட ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனோட இருக்கு. இப்போ இந்த ஒரு எக்ஸிகியூஷன் மெத்தட் அப்படின்றது இந்த பீரியட்ல இருக்கா அப்படின்னா இருக்கிற மாதிரி தெரியல. இருந்திருந்தால் சம்மனுக்கு ஆஜராகவில்லை, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தப்ப செந்தில் பாலாஜி அவர்களை அவங்க கைது பண்ணியிருக்கணும். இன்னொன்னு, செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணணும் அப்படின்னா இந்த எம்எல்ஏ பேரம், குதிரை பேரத்தை தாண்டி எவ்வளவோ குற்றங்கள், டாஸ்மாக் ஊழல் இவங்களுக்கு தெரியும், எவ்வளவோ விஷயங்கள் இவங்களே பேசியிருக்காங்க, கரூர் சம்பவம் தெரியும், பாட்டிலுக்கு 10 ரூபா தெரியும், டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் தெரியும், அந்த துறை இன்னைக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் அந்த துறை மட்டுமே கடன்ல இருக்கு அப்படின்னா எவ்வளவு சீரியஸான அலிகேஷன்ஸை கொண்டு அவர்னால திரும்பவே முடியாத மாதிரி கிடுக்கு பொடியா அவரை லாக் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு ஏன் இந்த முடிவை கையில் எடுத்தாங்கன்னு தெரியல. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு அவங்கள ரிமாண்ட் கூட பண்ண முடியாத அளவுல இவங்க சட்டத்திட்டங்களை தீட்டுறாங்க.
இதுல ஒரு பெரும்பாலான குற்றச்சாட்டு இந்த ஆட்சி அதிகாரத்தின் மீது, பெரும்பாலும் டிஎம்கே சப்போர்ட்டரா இருக்கக்கூடிய, டிஎம்கே நலம் விரும்பிகளா இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை அரசு வழக்கறிஞர்களாக நியமித்தால் எப்படி டிஎம்கேக்கு அகேன்ஸ்டான வாதங்களை அவர்கள் வாதிடுவார்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா நமக்கு தெரியாது. அதே மாதிரி சில காவல்துறை அதிகாரிகள் பப்ளிக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச அதிகாரி, பேரை சொல்ல விரும்பல, அவர் அவ்வளவு விசுவாசமான நபர், இவரை வச்சுதான் இந்த கட்சி இந்த ஆட்டம் போடுது அப்படின்னு சொன்ன அதிகாரிகளே கீ போர்ட்போலியோல போய் உட்கார வச்சீங்கன்னா இவர் அவங்களுக்கு எதிராக எப்படி அந்த வழக்கு விசாரணையை கொண்டு போவார். இடி தரப்புல லெட்டர் வந்தது கே நேரு அவர்கள் மீது வழக்குக்காக, விசாரணைக்காக. இப்படி எல்லாமே அதாவது வெறும் ஷோ ஆஃபா இல்ல அவங்க ஈஸியா தப்பிக்கிற மாதிரி வழக்குகளை போடாம ஸ்ட்ராங் எக்ஸிகியூஷன் நடந்திருந்தா ஓகே. பட் இது வரைக்கும் நடக்கல. இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை ப்ராப்பரா டிஎம்கேனாலையும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது, ஏடிஎம்கேனாலையும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஏன் ரெண்டு பேர்னால யூட்டிலைஸ் பண்ண முடியாது அப்படின்னா, இவங்களுக்குள்ள என்ன பேட்டர்ன் இருந்தது, என் ஆட்சியில நீ குறை சொல்லாத, உன் ஆட்சியில நான் குறை சொல்ல மாட்டேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மறைமுக டீலிங் இருந்துகிட்டே இருக்கும். இது மறைமுகமாவே இருந்தது. இப்ப வெளி அரசியலை உத்து பார்க்கக்கூடிய பல பேருக்கு தெரியுங்க உங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்கு அப்படின்னு. ஆனா பொதுமக்களுக்கு தெரியாது. இந்த பொதுமக்களுக்கும் இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாவது விஜய் மூணாவது ஒரு நபர், விஜய்னு இல்லை, அந்த இடத்துக்கு யாரையுமே வரவிட்ட கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப கண்ணு வருத்தமா இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இதுவரை இவர்கள் செய்த எல்லாமே வெளியில வரும். இப்போ வெளியில வந்துருச்சு. அதே மாதிரி இவங்களுடைய இந்த கேடர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆயிட்டாங்க, பப்ளிக் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படின்னா மேபி அதுக்கான ஸ்பேஸ் இல்லாம இருக்கலாம். பட் அவங்க அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, மாற்று கட்சியிலிருந்து இணையக்கூடிய நபர்கள், நண்பர்கள்லாம் இருக்காங்கல்ல, அதே மாதிரி இவர் கூடவே இருக்கக்கூடிய பெரும்பாலான முக்கிய புள்ளிகள் எல்லார் மீதும் பயங்கரமான குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில இருக்கு. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்களுடைய பிஸ்னஸ். அப்போ இது ஒரு குற்றச்சாட்டு. முதலமைச்சர் இவர் தான், ஆனா முதல் போட்ட அமைச்சர் வேற அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வருது இல்ல. இதெல்லாம் எப்படி நாளடைவுல போகும்? ஏன்னா பாலிடிக்ஸை பல பேர் உத்து பார்க்கல. ஆனா என்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றாரோ, அல்ல என்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சோ, அன்னையில இருந்து ரொம்ப டீப்பா எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அதை ரொம்ப கீனா பார்க்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் செய்யக்கூடிய நல்லது மட்டும் இல்ல, இவங்க செய்யக்கூடிய குற்றங்குறைகளும் பொதுமக்களுக்கு தெரிய வரும். அப்ப குற்றங்குறைகள் வரும்போது அதை ப்ராப்பரா கையில எடுத்து பேசக்கூடிய நபர் திரு அண்ணாமலை அவர்கள். அப்ப அண்ணாமலை அவர்கள் நடக்கக்கூடிய ஆட்சியை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இன்னொரு 10 மாசம் டைம் கொடுத்துருக்காரு. 2 மாசம் முடிஞ்சு போச்சு, இன்னொரு 10 மாசம் கொடுத்துருக்காரு. இந்த 10 மாசத்துல என்ன நடக்க போகுது? இப்போ 12ஆம் தேதி முதல் மாநாடு, இது வரைக்கும் ஒரு 19 லட்சம் உறுப்பினர்கள் தோராயமா சேர்ந்துட்டாங்க. இதுல இன்னும் சேராம வெளியில இருந்து ஆதரவு அப்படின்ற நிலையிலையும் நிறைய மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ அரசியல் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, மெம்பர்ஷிப் ஆகுறதுலே எனக்கு தெரியலப்பான்னு நம்மள்ட்ட நேரடியா பேசின நபர்களே தெரியும். அது எப்படிப்பா ஓடிபி போட்டு என்ன, அது எப்படி சேர்றது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும் இதுக்காக பிரச்சாரங்கள் செய்யப்படல. அப்ப இங்க ஒரு ஸ்ட்ராங் டீம் உருவாகுது அப்படின்னா, இந்த ஸ்ட்ராங் டீம் நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே 3 பேருக்கும் கொள்கை ரீதியான மாறுபாடே இல்லை. அப்போ இதுக்கு நேர் எதிரான ஒரு கொள்கைகளோட ஒரு கட்சி வறுமையானால் இது நிச்சயமா இவங்கள ஆட்டம் காண வைக்கும். சென்சிபிள் லீடர் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க உங்க பல பேருக்கு தெரியும், நீங்களும் விஜய்க்கு வாக்களித்திருப்பீர்கள். எதற்காக வாக்களித்தீர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மாற்றம் வந்தா என்ன? இப்ப மாற்றம் வந்துருச்சு. இந்த மாற்றம் நல்ல மாற்றமா தொடர்ந்தால் ரைட் அப்படின்னு விட்டுருவோம். இல்ல அப்படிங்கும் போது அடுத்து இதே மனநிலை திருப்பி வராதா? திருப்பி அந்த இடத்தை யார் எடுப்பாங்க? மீண்டும் ஏடிஎம்கேனாலேயோ டிஎம்கேனாலேயோ இந்த இடத்துக்கு வர முடியுமா? எனக்கு தெரிஞ்சு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா பேக்ரவுண்ட்ல இதை கெடுக்கிறதுக்காக இப்போ இடைத்தேர்தலே விஷயம் நமக்கு தெரிய வரும். சீமான் அவர்களை பொது வேட்பாளரா நிப்பாட்டி அரசியல் ஆதாயம் தேடலாம். அப்ப எந்த அளவுக்கு இவங்க சீப்பா இறங்குறாங்க அப்படின்றத
மக்கள் உன்னித்து பார்க்க பார்க்க அவங்களுக்கான ஸ்பேஸ் ரெப்புடேஷன் இன்னும் குறையும். இந்த கேப்பை அண்ணாமலை அவர்கள் நிச்சயமா கையில் எடுப்பார். ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவான அரசியல் நிலைப்பாட்டில் இருந்த பல பேர் விஜய் அவர்களுக்கு வாக்களித்தாங்க. ஏன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு சொன்னவர் அண்ணாமலை. அன்னைக்கு தான் அவர் பின்னாடி எத்தனையோ பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவரை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் அவர் இந்த கட்சியில புறக்கணிக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார், ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்றதுக்காக சரி இங்க ஓட்டு போட நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதுக்காக விஜய் அவர்களுக்கு வாக்களித்த நபர் ஏராளம். அப்படி இருக்கும்போது அவரே தனி அமைப்பு உருவாக்கி தனி கட்சி உருவாக்கும் பட்சத்தில் இந்த ஓட்டுகள் அங்கு போகும். அடுத்து இந்த ஆட்சி மீது வரக்கூடிய அதிருப்திகள் அதுவும் பிரதிபலிக்கும். ஒரே பீரியட்ல மாறிடுமா அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியாது. ஆனா எதிர்கட்சி அந்தஸ்தை நிச்சயமா ஏடிஎம்கே டிஎம்கேனால எடுக்க முடியாது. அந்த ஸ்பேஸை அண்ணாமலை அவர்கள் எடுத்துருவார். இப்போ ஒரு கிரேஸ் பீரியட் ப்ரொபேஷன் டைம் மாதிரி கொடுத்துருக்காரு, 1 வருஷத்துக்கு நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு. அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளை நம்ம டெய்லியுமே இனிமேல் பார்ப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.